இந்த லைஃப் பாய் சோப்பை யூஸ் பண்ணா என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா? அதுலயும் முக்கியமா பசங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நான் இந்த சோப்பை உங்களுக்கு லைவா டெஸ்ட் பண்ணி காமிக்க போறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த சோப்போட TFM னு ஒன்று இருக்குங்க. அந்த TFM பாத்தீங்கன்னா 65% வருது. இது வந்து ஒரு கிரேட் 3 சோப்பு. அதெல்லாம் ஓகே. இதுலயே உங்களுக்கு ஒரு ஷாக்கான விஷயம் சொல்லட்டுமா? இதோட pH வேல்யூ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். pH வேல்யூ என்ன வந்துச்சுன்னு காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. இதோட pH வேல்யூ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இது 9 கிட்ட வருது. ஆவரேஜா ஒரு சோப்போட pH வேல்யூ பாத்தீங்கன்னா 5 to 6 குள்ள தான் 6க்கு மேல இருந்தாலே கெமிக்கல் அதிகமா இருக்கிறதா அர்த்தம். இந்த சோப்போட மார்க்கெட்டை நான் உடைக்க விரும்பல. இந்த சோப்பை நீங்க யூஸ் பண்றது வந்து தாராளமா யூஸ் பண்ணுங்க. ஆனா என்ன விஷயம்ன்றத இந்த வீடியோல நான் சொல்லிட்டேன். எந்த ஒரு ப்ரொமோஷனுமே இல்லாம ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் அண்ட் பாடி வாஷ் சொல்லிட்டா, அதுலயும் முக்கியமா உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி செப்பரேட்டா ஒரு PDF-ல போட்டு வச்சிருக்கேன். அந்த PDF உங்களுக்கு வேணும்னா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு PDF-னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க DM-க்கு நானே சென்ட் பண்ணி வைக்கிறேன். இது ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸ். என்ன ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் டைரக்டா உங்க DM-க்கு சென்ட் ஆகும். இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பார்க்கறேன். ஸ்கின் கேர் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்டேட்ஸ்க்கு நம்மள ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.